கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். சிலர் பாடல்கள் பாடுவதனால பிரபலமா இருப்பாங்க. சில சபை ஊழியம் பெரிதாக இருக்கும். அதனால நாமும் பாடலை பாடுவோம், நாமும் சபையை நடத்துவோம் அப்படின்னு நினைச்சு அதுல போய் இறங்கிறாதீங்க. உங்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார். எப்படி ஒரு சரீரத்துல கண்ணு, காது, மூக்கு, கை, கால்னு இருக்கோ, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. கண்ணு செய்யறத காதை வச்சு செய்ய முடியாது, காது செய்யறத மூக்கை கொண்டு செய்ய முடியாது. அப்படி போல உங்களை கொண்டு செய்வதை உங்களை கொண்டு தான் செய்வார். உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம், கிருபை, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு உங்களை கொண்டு தான் ஊழியம் செய்வார். யாரை கொண்டு ஊழியம் செய்ய மாட்டார். எலியாக்குன்னு ஒரு ஊழியம், மோசேக்குன்னு, சாமுவேலுக்குன்னு ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். அப்படி போல உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டு தான் செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்துகிறார், யாருக்கு பயன்படுத்துறான்னு பார்க்கும்போது உங்களுடைய ஊழியத்தின் ரகசியத்தை, தரிசனத்தை இங்க தெரிந்து கொள்வீங்க.